கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் செப்டம்பர் 17 கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடைக்கு அருகே உள்ள நரசிங்கம் அம்மச்சியம்மன் நகரை சேர்ந்தவர் அருள்தாஸ். இவருடைய பக்கத்து வீட்டில் வினோத், முத்து மற்றும் பாஸ்கர் உள்ளிட்ட சிலர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி இரவு இவர்கள் அனைவரும் தங்களுடைய வீட்டு வாசலில் கார்களை நிறுத்திவிட்டு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தனர். அடுத்த நாள் காலை அனைவரும் கண் விழித்து பார்த்தபோது வாசலில் நின்று கொண்டிருந்த கார்கள் முற்றிலும் சேதமடைந்து அங்கு ஏராளமான கற்கள் கிடந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த கார் உரிமையாளர்கள் நள்ளிரவில் என்ன நடந்தது என தெரியாமல் திகைத்து போயுள்ளனர். அதன் பிறகு வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போது இச்சம்பவம் வெட்ட வெளிச்சமானது. நள்ளிரவில் வந்த 3 பேர் கொண்ட போதை கும்பல் வீட்டு வாசல் முன்பாக நிறுத்தியிருந்த 4 கார்களை திடீரென கற்களால் அடித்து நொறுக்கி இருக்கின்றனர். அப்போது அவர்கள் அருகேயுள்ள கற்களை எடுத்து கண்ணாடியை உடைத்து நொறுக்கியதோடு தலைக்கேறிய போதையில் கைகளால் கார் கண்ணாடியை குத்தி உடைக்கின்றனர். அந்த நேரத்தில் அவ்வழியாக பைக்கில் ஒருவர் வந்ததை பார்த்து அந்த போதை கும்பல் அங்கிருந்து தப்பி சென்று விட்டது. இதனிடையே பாதிக்கப்பட்ட அருள்தாஸ் உள்ளிட்ட 3 நபர்கள் இச்சம்பவம் குறித்து ஒத்தக்கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து இந்த தாக்குதலுக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதன் நீட்சியாக மது மற்றும் கஞ்சா போதையில் கார்களை அடித்து நொறுக்கிய ஒத்தக்கடை நரசிங்கம் பகுதியை சேர்ந்த ராஜசஞ்சய், முத்துப்பாண்டி மற்றும் மங்களகுடி பகுதியை சேர்ந்த கணேஷ் பாண்டியன் ஆகியோரை அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். தற்போது இது தொடர்பான சிசிடிவி வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் மதுரை ஒத்தக்கடை பகுதியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி நாள்தோறும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் நடமாடுகின்றனர். மேலும் வீட்டு வாசல்களில் நிறுத்தக்கூடிய கார் உள்ளிட்ட வாகனங்களை அடித்து நொறுக்குவதோடு இரவு நேரங்களில் சாலைகளில் நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாக ஒத்தக்கடை சுற்றுவட்டார பகுதி மக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர். எனவே இந்த விவகாரத்தில் காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.